கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினால சத்தியத்தை எப்படி கேட்கணும்? ஆமாம், சந்தோஷமாய் கேட்க வேண்டும். என்னடா புது ஆள் வந்து நின்றுட்டு இருக்கிறாரு, இன்னைக்கு ஆகிடுவார் போல இருக்குது, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. டைம் சொல்லி தான் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த நேரத்துக்குள்ளாக நான் என்ன பண்ணிடுவேன்? கண்டிப்பாக முடிச்சிருவேன். ஏன்னா இப்போல்லாம் முன்னாடி உத்தரவாதம் கொடுத்தா தான் ஜனங்க நல்லா உட்காந்து கேட்குறாங்க. இல்லைன்னு வச்சுங்க, அவ்வளோதான். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நல்ல வேலையில், இந்த அருமையான இந்த ஏலிம் திருச்சபையிலே கர்த்தர் என்னை நிறுத்தினதற்காக தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். ஐயா சொன்னது போல 92ஆம் ஆண்டிலிருந்து நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய தாய் ஒரு நல்ல பிரபலமான அநேக ஊழியர்கள் மத்தியில் ஊழியம் செய்த ஒரு நல்ல ஒரு தாயார். அவர்கள் நான் ஒரு ஊழியக்காரனாக ஆகணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. ஆனால் நான் எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், கொஞ்ச நாள் காலத்தை அப்படியாக கழித்தேன். ஊழியமும் செஞ்சேன். ஒரு பெயர் கிறிஸ்தவனை போல தான் என்னுடைய ஊழியம் இருந்தது. 1996ஆம் ஆண்டில் ஒரு வியாதியின் படுக்கையிலே நான் கடத்தப்பட்டேன். அந்த சூழல் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 14 நாட்கள் நான் ஒரு படுத்த படுக்கையாக இருந்தேன். எப்படின்னா ஒரு நடைப்பினம் போல். என்னால் கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. படுத்த படுக்கையாக ஆகிட்டேன். அப்போது நிறைய விஷயங்களை நான் யூகித்தேன். ஆண்டவரே, எங்கள் அம்மா ஊழியம் செய்கிறாங்க, நானும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறேன், ஊழியெல்லாம் செஞ்சுருக்கிறேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை தேவனை கேட்க ஆரம்பித்தேன். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். நம்முடைய வாயின் வார்த்தைகளை அவர் கேட்குறார். புரியுதுங்களா? அப்போது அவர்கிட்ட நான் கேட்டு, தேவனே, ஒன்று எனக்கு என்ன பண்ணுங்க, ஜீவனை கொடுங்க, இல்லை இந்த ராத்திரியில் எனக்கு என்ன பண்ணிவிடுங்க, ஜீவனை எடுத்துருங்க. அவ்வளோ வலி என்னுடைய சரீரத்தில். என்னுடைய மலக்குடல் வழியாக சதை வளர்ந்து வெளியில் வந்து அதை ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, எல்லா டாக்டர்ஸும் கைவிட்ட நிலையில் வேற முடியாது, வீட்டிலே என்ன பண்ணிக்கங்க, படுக்க வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. இரவும் பகலும் எப்போ நான் கண் விழித்து பார்த்தாலும் எங்கள் அம்மா என் படுக்கறையில் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் பாருங்கள், உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். அன்று இரவில் கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். ஆண்டவராகிய இயேசு என் அருகில் நிற்கின்ற மாதிரி, மருத்துவர்கள் கைவிட்ட அதே இடத்துல அவர் கரங்களை வைத்து அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து மறுநாள் காலை நான் எழுந்து நின்றேன். கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்த தேவனுக்கு என் ஜீவியம் முழுவதும் நான் கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தேன். அன்றிலிருந்து தீர்மானம் பண்ண, ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை உண்மையோடு செய்யணும், உத்தமத்தோடு செய்யணும், அதை நேர்த்தியாக செய்யணும். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்த பிறகு ஏறக்குறைய 2002ஆம் ஆண்டில் கர்த்தர் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படி சில வேத குருக்கள் மூலமாக தொடர்பை கொடுத்தார். 2016ஆம் ஆண்டு இஸ்ரேல் தேசத்துக்கு செல்லவும், அந்த தேசத்தில் அங்கு இருக்கக்கூடிய வேத ரபிகள் மூலமாக வேதங்களை ஆராய்ந்து பார்க்கவும், அன்றிலிருந்து இன்று முறை வரைக்கும் அநேக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சபை, ஏன்னா சிட்டியில் இருக்கிற சபைகளில் இருக்கிற பாஸ்டர்ஸ்கெல்லாம் நல்லா அந்த சொல்லிக் கொடுக்குற அந்த திறமை இருக்கிறது, ஆனால் கிராமப்புறங்களில் இல்லை. அதனால் அந்த இடங்களில் போயிட்டு என்ன பண்ணணும், சத்தியங்களை கற்றுக் கொடுக்கணும் என்ற உன்னதமான ஒரு தரிசனத்தோடு நோக்கத்தோடு சபைகள் தோறும் சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை சத்தியங்களை கற்றுக் கொடுத்து அநேக சபைகளை உருவாக்கி இருக்கிறோம். அநேக சபையிலிருந்து எழும்ப வைக்கிறோம். நோக்கம் ஒன்று தான். இந்த சபையில் நம் வார்த்தையை கொடுத்தா இந்த சபை மக்கள் எழும்பணும், இந்த பகுதியை இந்த திருச்சபைக்கு ஆதாயப்படுத்தணும். ஊழியம் என்பது தனிப்பட்ட முறை கிடையாது, அது தேவனுக்காக செய்யணும், தேவனை முன் வச்சு செய்யணும், கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை காட்டணும். புரியுதுங்களா? அதுதான் முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் நான் பல லட்சங்களை செலவு செய்து படிக்கணும்னு நினச்ச அந்த பாடங்களை எல்லாம் கர்த்தர் எனக்கு இலவசமாய் கொடுத்தார். எனக்கு மற்றவர்கள் செலவு பண்ணி என்ன பண்ணாங்க, கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுக்கணும். அதனால சத்தியங்களை எல்லா இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுறோம்,
இலவசமா கொடுக்குறோம். எங்கேயுமே நம்ம என்ன பண்றது இல்ல, காணிக்கெல்லாம் வாங்குறது இல்லை. ஏன்னா கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, இலவசமாய் கொடுத்திருக்கிறார். ஆகினால் அதை நம்ம இலவசமாய் கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு கூட நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவன் நல்லவர், அவர் அரும்பெரும் காரியங்களை செய்கிறவர். ஆமென். இன்றைக்கு கூட நம்ம தியானிக்க இருக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், பரம அழைப்புக்குரிய 7 குணங்கள். பரம அழைப்புக்குரிய, நான் கொஞ்சம் கேள்வி கேட்பேன், நீங்க கொஞ்சம் பதில் சொல்லுங்க. அது பழக்கமாகி போச்சு. கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணீங்க, கொஞ்சம் பொறுத்துக்குங்க, சரியா? ஓகே, தலைப்பு என்ன? கடைசியில் கேட்குதுங்களா? நான் தமிழில் தான் பேசுகிறேன். ஓகே, பரம அழைப்பின் 7 குணங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 3:1. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதானமான ஆசாரியருமாய் இருக்கிற. ஆமா, இந்த வசனத்துல 2 விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஒண்ணு, நீங்களும் நானும் பரம அழைப்புக்கு பங்காளிகள். யார்? நம்ம பரம அழைப்புக்கு பங்காளிகள். இப்போ நம்ம யாரை நோக்கி பார்க்கணுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏன் இயேசுவை நோக்கி பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில கொஞ்சம் வால்யூம் கம்மி பண்ணுங்க கொஞ்சம். தேங்க்யூ. நாம் ரட்சிக்கப்பட்டு சபையிலே அமர்ந்திருக்கிறோம், சரியா? நம்ம ரட்சிக்கப்பட்டு சபையில அமர்ந்திருக்கோம். ரட்சிப்பு எப்படி பட்டீங்க, நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயா சொன்னாரு, அம்மா சொன்னாரு, இவங்க மூலியமா நான் என்ன பண்ணிட்டேன், திருச்சபையில அமர்ந்திருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா உண்மை என்னவென்றால், தேவன் உங்களை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே முன்குறித்து விட்டார். அவர் முன்குறித்ததற்கு அடையாளமாக ஊழியர்களை அனுப்பி உங்களை ரட்சித்து இங்க என்ன பண்ணியிருக்கிறாரு, அமர செய்திருக்கிறார், சரியா? இதுல ஒரு முதல்ல தெளிவு வேணும். அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு இலக்கு இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. என்ன இருக்குது? இலக்கு இருக்குது, நோக்கம் இருக்குது. ஏதோ நான் சபையில வந்துட்டேன், உக்காந்துட்டேன், தேவனுடைய ஆவியில நான் நிரம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது மாத்திரமல்ல, நாம் அபிஷேகிக்கப்பட்டதனுடைய நோக்கமும் ஒரு திட்டமும் உண்டு. அது செயல்பட வேண்டும், சரிங்களா? அந்த செயலாக்கம் இல்லைன்னா காலத்துக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், சபையில உக்காந்துட்டு தான் இருப்போம். நம்ம உக்கார இடம்லாம் தேஞ்சு போயிடும், சேரு உடஞ்சி போயிடும், அடிக்கடி மேட்டை மாற்றுவோம். சில இடங்கள்லாம் போனால் 40 வருஷம் 30 வருஷம் ஒரே இடத்துல உக்காருவாங்க, மற்ற இடத்த மாற்ற மாட்டாங்க. அந்த இடத்துல யாராவது உக்காந்தா கூட உருன்னுவாங்க. என்னன்னு பார்த்தா 40 வருஷமா நான் இங்கே தான் உட்காந்துருக்கேன். 40 வருஷமா உட்காந்து என்ன பண்ண, என்ன செஞ்சோம்? யோசனை பண்ணீங்களா? ஒரு குழந்தைய கூட்டு போய் நீங்க ஸ்கூல்ல சேர்க்குறீங்க, ஃப்ரீ கேஜியில் போய் சேர்க்குறீங்க, அங்கே கற்றுக் கொடுக்குறாங்க, பா பிளாக் ஷிப் ஹவி அண்ட் இவல்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு போய் பார்க்குறீங்க, குழந்தை என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்கும்போது பா பிளாக் ஷிப் ஹவி அண்ட் இவல். 10 வருஷம் கழிச்சு என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? விட்டுருவோமா? அவ்வளோ பணத்தை கொட்டி கொடுக்குறோம், என்னத்தை கற்றுக் கொடுக்குறீங்க? பிள்ளை வளர்ந்து இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் ரேம்ஸை பாடிட்டு இருக்கு. கேட்போமா? கேட்க மாட்டோமா? ஆனால் சபையில் மட்டும் வருஷம் வருஷம் வந்து உக்காருவோம், ஆனால் முன்னேற்றமே இல்லைன்னா இது எப்படிங்க? இதை தகப்பன் வருத்தப்படுவாரா, வரமாட்டாரா? அப்போ தேவனுடைய சித்தத்தை நம்ம என்ன பண்ணோம், நிறைவேற்றணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ ஏன் நாம் பரம அழைப்புக்கு நாம் அழைக்கப்பட்டோம் என்றால், நமக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நமக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த நோக்கம் திட்டம் என்ன? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 3:2. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இனி வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். இங்க அவர் அவர் வருதுல்ல, யார் அவர்? இயேசு. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் என்னவா இருக்கிறோம்? தேவனுடைய, சொல்லுங்க,
பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எப்படி இருப்போன்றது நமக்கு தெரியல. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில நாம் அவரை பார்க்கும்போது அவரை போல நீங்களும் நானும் அவருக்கு ஒப்பா இருப்போமா? புரியுதுங்களா? அப்ப நம்மளுடைய இலக்கு என்ன? யார மாதிரி நம்ம மாறணும் சொல்லுங்க? இயேசுவை போல மாறணும். இதற்காகத்தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள், கிறிஸ்தவன் கிறிஸ்தவள், கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்தவர்கள். உங்களை பார்க்கும்போது யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்கணும். புரியுதுங்களா? அப்ப இந்த உலகத்துல நமக்கு ஒரு நோக்கம், திட்டம் இருக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில நாம் அவரை தரிசிக்கும் போது அவருக்கு ஒப்பாக நம்ம மாறுவோம்னா அவருடைய குண நலன்களை இந்த உலகத்துல வாழும் போது பிராக்டிஸ் பண்ணணும். அதுதான் நமக்கு பயிற்சியினாலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவை போல மாறுவதற்கு, இயேசுவை போல பேசுவதற்கு, இயேசுவை போல அற்புத அடையாளங்களை செய்வதற்கு. இயேசு சொன்னாரு, நம்ம மேல அவ்வளோ பெரிய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை தெரியுமா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை காட்டிலும் இவைகளிலும் அதிகமாய் செய்தான். செய்யறோமா? சொல்லுங்க, செய்யறோமா? அப்போ புரிந்து கொள்ளுங்கள், நாம் ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில அமர்ந்திருக்கிறோம் என்றால் நமக்கு நோக்கம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது. அதுதான் பரம அழைப்புக்குரியதாய் இருக்கிறது. பிலிப்பியர் 3:21 கூட வாசிங்க. பிலிப்பியர் 3:21. பிலிப்பியர் 3:21. எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே, நல்ல கவனிங்க, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய, வாசிங்க, அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த விஷயம்லாம் என்ன மாதிரி விஷயம்னா, நம்ம இயேசுவை போல மாற போறோம். இயேசுடைய சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த அற்பமான சரீரம் மாற போதுன்னா நம்ம ஓ அப்படிங்களா அப்படின்ற மாதிரியே பார்க்குறோம். ஆனா இது எவ்வளவு மகிமையான காரியம், புரியுதுங்களா? அதனால தான் பவுல் சொன்னாரு, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்க கவலையற்று இருந்தா எப்படின்னு கேட்கிறார். ரட்சிப்பு இலவசம், அதனால அதோட வேல்யூவேஷன் தெரியல. ஏன் தெரியுமா? ரட்சிப்பு இலவசம், அதுக்கு விலை கொடுக்க முடியாது. அதோட விலை என்ன தெரியுமா? அதனால தான் பவுல் சொன்னார் இவ்வளவு பெரிதான ரட்சிப்புன்னு. முதல்ல பரிசுத்த ஆவியில உற்பவித்திருக்கணும். விலையை சொல்றேன், ரட்சிப்போட விலை. ரட்சிப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் பரிசுத்த வித்தாய் இருக்கணும். முடியுமா? முடியாது. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்றது போல, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம், இதெல்லாம் துர்குணத்தில் உருவானேன், அதனால மனுஷனால முடியாது. ஆனால் ரட்சிப்பை பெற வேண்டுமானால் பரிசுத்த வித்தாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு பரிசுத்த ஸ்திரீனுடைய கன்னி மரியாளுடைய வயிற்றுல இருட்டறையில 10 மாதம் இருக்க வேண்டும். முடியுமா? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரன் கன்னி மரியாளின் கருவறையில 10 மாதம் இருந்தாரு. இன்னைக்கு நம்மளால 1 ஹவருக்கு மேல உட்கார முடியல. கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா உடனே வண்டி ரைட் லெஃப்ட் எல்லாம் வாங்க, பாத்துக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சீக்கிரமா கடையை மூடுபான்னு அர்த்தம். விளங்குதா? ஆனா 10 மாதம் இயேசு, நல்லா பாருங்க, இயேசு வல்லமை உள்ளவர் 10 மாதம் இருட்டறையில இருந்திருக்கிறார். ரட்சிப்பு கிடைச்சதா? இல்ல. பிறந்தார், வளர்ந்தார், ராஜ வாழ்க்கையா? இல்ல. நம்மை போல் பாடுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். ரட்சிப்பு கிடைச்சதா? இல்ல. தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தாரு. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. கடைசியில மனிதர் மத்தியில என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தாரு. அடிச்சாங்க, உதைச்சாங்க, துவைச்சி எடுத்தானுங்க. ரட்சிப்பு கிடைச்சதா? இல்ல. சிலுவையில தொங்கினார். எங்க தொங்கினாரு? சிலுவையில தொங்கினார். தன் ஜீவனையே கொடுத்தார். ரட்சிப்பு கிடைச்சதா? இல்ல. மரித்து எங்க போய் வச்சாங்க? அவரை கல்லறையில வச்சாங்க. கல்லறையில 3 நாள் இருந்தார். ரட்சிப்பு கிடைச்சதா? 3ஆம் நாளில் நம் ஆண்டவர் இயேசு எழுந்தார் பாருங்க. ஜீவன் உள்ளவராய் எழுந்தார் பாருங்க. அப்போ கிடைச்சதுங்க ரட்சிப்பு. இப்போ சொல்லுங்க, இந்த ரட்சிப்பின் விலையை நம்மால கொடுக்க முடியுமா? முடியாது.
அதனால்தான் நாம் இருக்கிற அந்த இடத்தில் இயேசு நின்று அந்த விலை கிரயத்தை கொடுத்து என்னுடைய மகள் என்னுடைய மகன் ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொள்ளட்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ரட்சிப்பு இவ்வளவு பெருசுங்க. அந்த ரட்சிப்பு தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். முதல்ல நம்முடைய ரட்சிப்பினுடைய நிச்சயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ நான் கிறிஸ்தவன், பைபிள் தூக்கி அக்கில வச்சுட்டு வந்து சபையில உட்கார்ந்த கிறிஸ்தவன் கிடையாது. உன்னை குறித்த நோக்கம் இருக்கிறது, உன்னை குறித்த திட்டம் இருக்கிறது. அதுதான் பரம அழைப்பு. இந்த அழைப்புக்கு தான் தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். திருச்சபை என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. இன்னைக்கு சபையை குறித்து அநேகர் ரொம்ப நிர்விசாரமா இருக்கிறாங்க, ரொம்ப நிர்விசாரமா இருக்காங்க. அங்க ஒரு சர்ச் இருக்குதுப்பா, நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த சர்ச்சா இவ்வளவு பேர் தான் வராங்க. சில சபைகளுக்கு எல்லாம் போகும்போது அங்க நிறைய ஆத்துமாக்கள் இருக்கும். நான் சொல்லுவேன், இந்த சபையில நான் பேசினேன், அங்கேயா அவ்வளோண்டு தான் இருப்பாங்களே. இன்னொரு இடத்துல போனா அதுக்கு மேல. நல்லா புரிஞ்சுங்க, சபை என்பது இன்னைக்கு வளர்ச்சி என்பது எதை வச்சு சொல்றாங்க தெரியுமா? எண்ணிக்கை, குவாண்டிட்டி. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது குவாண்டிட்டி இல்லைங்க, குவாலிட்டி, தரம். ஒரு ஆத்துமா இருந்தாலும் அது பரம அழைப்புக்கு பங்குள்ள ஆத்துமாவா இருக்கணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை தான் தேவன் இன்னைக்கு சபையில வைக்கணும்னு நினைக்கிறாரு, எழும்பி பிரகாசிக்கணும்னு ஆசைப்படுறாரு. புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ நீங்களும் நானும் ரொம்ப சொல்லுங்க விசேஷித்தவர்கள். இயேசு எதையோட ஒப்பிட்டு இருக்கிற நம்மள ஒரு இடத்துல சொன்னார் பாருங்க, காகங்களை பார்க்கிலும் நீங்க விசேஷித்தவர்கள். இது எப்படி இருக்குது? காக்காவை பார்த்தா நம்மளும் விசேஷம் தான். ஒரு காண்டாமிருகத்தை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? அப்படி காலர் அப்படி தூக்கி விட்டுருப்போம். நாங்கள்லாம் காண்டாமிருகத்தோட விசேஷம் தெரியுமா உங்களுக்கு? எங்க பைபிள்ல போட்டிருக்கு. ஆனா இயேசு எதை கம்பேர் பண்ணாரு? காகத்தை, பறவையை கம்பேர் பண்ணி சொன்னாரு, பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். ஏன் சொன்னாரு? யோசித்திருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல ஆயிரம் அர்த்தங்கள் உண்டு. ஏன்னா அவர் வார்த்தை, அவர் தேவனுடைய வார்த்தை. புரியுதுங்களா? ஏன் பறவைகளை காண்பித்து நம்ம விசேஷித்தவர்கள் சொன்னார்னா, இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களை காட்டிலும் பறவைகளுக்கு மாத்திரம் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்ன இருக்குது? பறந்து மேல எழும்பக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது? பறவைகள் இருக்கு. பூமியிலிருந்து மேலே எழும்பக்கூடிய தன்மை பறவைகள் இருக்குது. ஆனா ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியிலிருந்து எழும்புறதுக்குல்ல, அதுக்கும் மேல இருக்கக்கூடிய பரலோக ராஜ்யத்துக்கு போறவங்க நம்ம. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசு சொன்னாரு, பறவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். அது பூமியிலிருந்து தான் எழும்போம், நீ பூமியிலிருந்து மேலே என்னோடு கூடிய ராஜ்யத்துல அமருவாய். நீங்களும் நானும் பரலோகவாசிகள், பரலோக ராஜ்யத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இதுதான் இலக்கு, இதுதான் நோக்கம். இந்த பரிசுத்த அழைப்புக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறாரு. இந்த பரிசுத்த நடக்கையை இன்றைக்கு சபைகள் கற்றுக் கொடுக்கிறது. புரியுதுங்களா? இதுல ஒரு தெளிவு வேண்டும். ஆக்சுவலா இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து உக்காந்தால என்ன தெரியுமா கேட்கிறோம் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே, கடன் பிரச்சனை மாறணும்பா, வியாதி சுகமாகணும்பா, பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்றும் இல்லாமல் போகணும்பா, என்னை சபிக்கிறோம், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், பிள்ளைய கூடு, கல்யாணம் நடக்கட்டும். ஒரே அப்ளிகேஷன், பெட்டிஷன் மேல பெட்டிஷன், ஜபத்துல உக்காந்தாலே பெட்டிஷன். யோசனை பண்ணி பாருங்க. இயேசு சிம்பிளா ஒரு விஷயத்த சொன்னாரு, ஜபத்துக்கு பதில். ரொம்ப சீக்கிரட்டான ஒரு விஷயம், ஆனா அது எல்லாருக்குமே தெரியும். அந்த வசனம் என்ன தெரியுங்களா? உட்காரும் முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, மற்றவைகள் எல்லாம் எப்படி கொடுக்கப்படும்? மூல மொழியில சேர்த்து கொடுக்கப்படும் வருது அது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றன்னா, இங்க பாரு, உன் பிரச்சனை, உன் போராட்டம், உன் கண்ணீர், உன் துக்கம், பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, இந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீ அதை விட்டுட்டு என்னுடைய ராஜ்யம், என்னுடைய நீதி என்னன்றது நீ தேடுப்பா, உன் பிரச்சனைக்கு பதில் நான் கொடுக்குறேன். நம்ம என்ன பண்ணிட்டோம்? ராஜ்யத்தை விட்டுட்டோம், நீதியை விட்டுட்டோம். கொடு ஆண்டவரே, கொடு ஆண்டவரே, கொடு ஆண்டவர். இதுல வர ஒரு சிங்காசனம் அசைக்கப்பட வேண்டும். உட்காருங்க, நான் ஆட்டுறேன் உங்க சேர. எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷப்படுவீங்களா? என்ன ட்ரெண்டுன்னு புரியல. இதெல்லாம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் சகோதர சகோதரி. நீங்க கேட்காமலே உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். நம் உதடுகளில் வார்த்தை பிறவாததற்கு முன்பதாகவே அவர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோங்க. இன்னைக்கு சரித்திர ரீதியாக விவரிக்கப்பட்டு உண்மையாக்கப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். ரஷ்யால கடவுளே இல்லைன்னு சொல்ற கம்யூனிசம்,
ஆனா ரஷ்யாவுடைய கல்வெட்டுல போடுறாங்க ஏடிபிசின்னு போடுறான், கிமு கிபின்னு போடுறான். ஏன்? சரித்திர நாயகர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை மாற்ற யாராலையும் முடியாது. அவர் வாழ்ந்தது உண்மை, பிறந்தது உண்மை, இந்த பூமியில இருந்தது உண்மை, மரித்தது உண்மை, உயிர்த்தெழுந்தது உண்மை. இன்றைக்கும் அவருடைய கல்லறை காலியாக இருக்குது. அவர் அங்கே இல்லை. இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் பரலோகத்தில் மகா பிரதான ஆசாரியராக, மத்தியஸ்தனாக, மணவாளனாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகையினால நம்முடைய அழைப்பு பரம அழைப்பு. சரிங்களா? நம்முடைய அழைப்பு அப்படிப்பட்ட அழைப்பு, பரம அழைப்பு. இப்போ இந்த பரம அழைப்புக்கு ஒரு 7 குணங்கள் இருக்குது. எத்தனை குணம்? அந்த 7 குணம் என்னன்றதை நான் சுருக்கமா உங்க மத்தியில வைக்க விரும்புகிறேன். இப்போ தாண்டா இவர் மேட்ரிக்கா வந்திருக்கிறாரு, இன்னும் ஒரு 7 பாயிண்ட் இருக்குதான். இவர் எப்போ முடிச்சு எப்போ நடந்து நான் எப்போ போய் வீட்டில் செய்யறது அப்படின்னு என்ன இருக்கிறவங்களாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாத்தியா, நம்ம ஆளுங்கிட்ட இருக்கிற பிரச்சனையே அதுதான். என்னன்றத காதுல வாங்குறது இல்ல. ஆமேன்னா என்னது? ஆமேன். ஒரு பாஸ்டர் சொன்னார், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போவாதவங்களாம் ஆமீன் சொல்லுங்க. அதுக்கும் ஆமேன். அந்த மாதிரி ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்றது எது? ஆமேன் ஆமேன், அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு கொஞ்சம் தெளிவாய் நாம் இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம், உள்வாங்கி தேவன் இன்னைக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்கணும். கர்த்தர் இந்த நாள்ல நம்ம வல்லமையாய் நம்ம ஆராதனை செஞ்சிருக்கிறோம். கர்த்தருடைய மகிமை இங்க இறக்கி இருக்கிறோம். அதே வார்த்தையின் மகிமையோடு கூட கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு திருப்பு முனையை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாள்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். சரி, இப்போ தேவன் உங்களையும் என்னையும் கொண்டு ஒரு நோக்கத்தை வைத்திருக்க, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கமும் திட்டமும் என்ன என்பதை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:19. எபேசியர் 1:19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி, நல்ல கவனிங்க, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய சத்துவத்தின் வல்லமையின் படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கவும். போதும், புரிஞ்சுதுங்களா அந்த வசனம்? இந்த வசனத்தை 10 முறை படிச்சீங்கன்னா கூட புரியாது. ஏன்னா அவ்வளோ அடுக்கு மொழிகள்ல அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார். அங்க சொல்ல வர கருத்து என்னன்றதை நான் சொல்லிடுறேன். இயேசுவை மரித்தோரிடத்திலிருந்து எழுப்பி அவரிடத்துல பிதாவாகிய தேவன் என்ன நடப்பித்தாரோ அந்த நடக்கைய, அந்த வல்லமைய அவரை விசுவாசிக்கிற நம் மூலமாய் இந்த உலகத்துல காட்ட போறாராம். புரிஞ்சுதா நான் சொன்னது? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிட்ட தேவன் காண்பித்த வல்லமைய நம்மிடத்துல இவ்வுலகத்துல காண்பிக்கணுமா? அப்போ இயேசு வாழ்ந்தார், மரித்தார், உயிர்த்தார், இப்ப எங்க இருக்கிறாரு சொல்லுங்க? பரலோகத்துல இருக்கிறாரு. இப்ப பூலோகத்துல யார் இருக்கிறது? நம்ம இருக்கிறோம். என்னவா இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக, அவருடைய சகோதர சகோதரிகளாக நம்ம இருக்கிறோம். இப்ப நல்லா கவனிங்க. இப்ப தேவன் குமாரன் பூமிக்கு வந்தார் இல்லையா? பூமிக்கு வந்தார். பூமிக்கு வந்து ஒரு சின்ன இடம், ஒரு இஸ்ரேல்ல, ஒரு எருசலேம்ல பெத்லகேம்ன்ற ஒரு இடத்துல ஒரு குட்டி ஒரு ஊர். அது அந்த இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஊருடைய சென்றது தான். அந்த ஒரு இடத்துல பிறந்த இயேசு ரொம்ப நாளுக்கு அப்புறம், நான் சமீபத்தில் இந்த ஓட்டேரி பகுதியில், எங்கள் இந்த சைடு ஓட்டேரி இருக்கா, ரொம்ப ஒஸ்ட் ஏரியாங்க, அது கேள்விப்பட்டிருப்பீங்க. அவ்வளோ ஒஸ்ட் ஏரியா. ஒரு காலத்துலலாம் அப்படி இருக்கும். அங்கே ரொம்ப நாள் கழிச்சு என்ன ஒரு சகோதரர் கூப்பிட்டாரு. அங்கே ஒரு ஹவுசிங் போர்டில் ப்ரேயருக்காக கூப்பிட்டுருந்தேன். அந்த இடத்துல ஹவுசிங் போர்டில் ப்ரேயரான ஆச்சரியமா போனா, ஒவ்வொரு பிளாக்லையும் சர்ச்சு, ஒவ்வொரு பிளாக்லையும் சர்ச்சு. என்னப்பா இது சர்ச் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த ஒரு பிளாக்ல ஒரு இடத்துல வரைஞ்சி வச்சிருக்கான், இயேசுநாதர் ஆட்டுக்குட்டியை வச்சு நின்னுகிறாரு. ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சிருக்கிறான். அப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன், நம்ம இஸ்ரேல்ல போயிட்டு பெத்லஹேம்ல போயிட்டு அங்க இருக்கிற ஒரு சின்ன இடத்துல பிறந்த ஒருத்தர் எங்க வந்து உக்காந்துக்கிறாரு? ஓட்டேரியில வந்து உக்காந்துருக்கிறாரு. அங்க பிறந்தவர் இங்க வரைக்கும் கிரியை செஞ்சிருக்கிறாரு. ஒரு இயேசு, ஒரு இயேசு. இன்னைக்கு அவரை போல இந்த பூமியில மாறக்கூடிய தன்மையும் அழைப்பையும் பெற்ற நம்ம இந்த பகுதி ஆதாயப்படுத்த முடியாதா? இந்த பகுதி ஆதாயப்படுத்த முடியாதா?
ஏன் தெரியுமா? இயேசுவை நம்ம புரிஞ்சுக்கல. முதல்ல நம்மளையே புரிஞ்சுக்கல. நான் யாரு? நான் எப்படிப்பட்டவன்? நான் எதனால ரட்சிக்கப்பட்டேன்? நான் எதுக்கு சபையில் இருக்கிறேன்? புரியுதுங்களா? இதெல்லாம் மிகவும் முக்கியம். சரி, இப்போ இயேசு அவரை பின்பற்றுகிற உங்களையும் என்னையும் அவரை போல மாற்றுவது பரம அழைப்பின் நோக்கமும் திட்டமும். இப்போ இந்த பரம அழைப்புக்குரிய சில குண லட்சணங்கள் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, கிறிஸ்து சபைக்கு என்னவா இருக்கிறாரு? தலையா இருக்கிறார். இப்போ கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறான்னா அவயங்கள் எல்லாம் யாரு? நீங்களும் நானும் தான் இந்த அவயங்களா இருக்கிறோம். இப்போ இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். பவுல் சொன்னார்ல, நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்க. இப்போ ஒரு ஆலயம் கட்டப்பட வேண்டுமானால் அஸ்திபார கல்லு ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். இயேசு தலைக்கல்லு. ஆனா இயேசு தலைக்கல்லா இருந்தாலும் அவர் முதல்ல அஸ்திபாரம் போடுறதுக்கு ஒரு கல்லு தேவைப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்து கட்டுறதுக்கு ஒரு கல்லு தேவைப்பட்டுச்சு. அந்த கல்லை பார்த்து சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த கல்லு யாரு? ஒரு விதத்துல ஒத்துக்கலாம். ஆனா யாரை பார்த்து சொன்னாரு? பேதுருவை பார்த்து சொன்னார். புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த பேதுரு திருச்சபைக்கு நிழலா இருக்கிறார். பேதுரு யாருக்கு நிழலா இருக்கிறாரு? திருச்சபைக்கு நிழலா இருக்கு. அதனாலதான் லத்தீன்ல பெட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. பேதுருவுக்கு பெட்ரான்னு சொல்லுவாங்க. ஏசு அவருக்கு பேர் வச்சாரு. என்ன பேர் வச்சாரு? கேபா. கேபா அப்படின்னாரு. ஆக்சுவலா கேபா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பாறை. ஆக்சுவலா என்னன்னா, எபிரேயம். இப்ப தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம பேசுறது ஒரு தமிழ். ஆனா சங்க தமிழ்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் ஆரம்பத்தில் இருந்தக்கூடிய மிக பழமையான பண்டைய தமிழ். எபிரேயத்திலும் அப்படிதான். மாடர்ன் ஹீப்ரூன்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் ஹீப்ரூ நீங்க கூகுள் எல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த மாடர்ன் ஹீப்ரூ வந்துடும். ஆனா ஏஷியன்ட் ஹீப்ரூன்னு ஒன்று இருக்கு, பண்டைய எபிரேயம். அதுதான் மோசே கிட்ட தேவன் பேசுனது. மோசே கிட்ட தேவன் பேசுனது பண்டைய எபிரேயம். ஆனா இயேசு பேசின மொழி எதுங்க? இந்த பூமியில வாழும்போது அரபிக்ல அராமியம். அரபிக் வேற, அராமியம் வேற. அராமியத்தை பேசும்போது அராமிய மொழியில கேபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வடிவமைக்கப்பட்ட கல்லுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? வடிவமைக்கப்பட்ட கல். வடிவமைக்கப்பட்ட கல்லுனா என்ன அர்த்தம்னா, சாலமோன் தேவாலயத்தை கட்டினார். அங்க கட்டப்படும் போது என்ன கேட்கலையாங்க? சுத்தியல் சத்தமோ எந்த சத்தமும் கேட்கலையா? அப்போ எப்படி ஆயிருக்குன்னா, கல்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, வனாந்தரத்திலேயே அதை ஷேப் பண்ணிட்டு அப்படியே எடுத்துட்டு வந்து பிரிக்ஸ் மாதிரி வச்சுட்டாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே 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 வச்சு அப்படியே கீழ் பூசி அதை ரெடி பண்ணிட்டாங்க. அதனால தான் இயேசு சொல்லும் போது கூட சொன்னார், ஒரு கல்லின் மீது இன்னொரு கல் இராதபடி என்ன பண்ணிடும், போயிடும் சொன்னார். இப்போ கல் முதல் இழைக்கப்பட வேண்டும், பிற்பாடு அது கட்டப்பட வேண்டும். கரெக்டுங்களா? கரெக்டா? இப்போ முதல் கல் யாருன்னா பேதுரு. முதல் கல் யாரு? பேதுரு. இப்ப இந்த வடிவமைக்கப்பட்ட கல்லிலிருந்து மேல என்ன எழும்பணும்? சபை எழும்பணும். அதனால தான் திருச்சபையின் முதல் பிரசங்கத்தை பண்ணினவர் யாரு சொல்லுங்க? பேதுரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த 3000 அப்படியே மைண்ட்ல வச்சுங்க. அப்படியே பழைய ஏற்பாட்டுக்கு வந்தா, சீனாய் மலைக்கு கீழே தேவன் என்ன பண்ணாரு? 10 கட்டளை மேல 10 கட்டளை கொடுத்து அனுப்புனாரு. மோசே என்ன பண்றாரு? 10 கட்டளையை வாங்கிட்டு வராரு. கீழே ஜனங்க என்ன பண்ணாங்க? கண்டுக்குட்டியை வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. தேவனுக்கு அங்க கோபம் வந்தது, அங்க ஒரு அழிவு வந்தது. அங்க எத்தனை பேர் செத்தாங்க? அதே 3000 பேர். புரியுதுங்களா? அங்க 3000 பேர் மரித்தார்கள், இங்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு உள்ளே சேர்த்தார்கள். அதனால்தான் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இப்ப பேதுரு மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் வாசம் செய்யும் வாசஸ்தலமாக நீங்களும் நானும் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் பரம அழைப்புக்கு பங்காக. புரியுதுங்களா? இப்போ இந்த ஆலயத்தை கட்டப்படும் பொழுது அந்த பேதுரு பேசா தேவன் வச்சதுனால அந்த பேதுருடைய சில குணநலன்களை நம்ம பார்க்கணும். சரியா? பேதுருடைய குணநலன்கள். முதலாவது பேதுருடைய குணம், அந்த சபைக்குரிய அந்த மகிமையின் பரம அழைப்புக்குரிய குணத்துல முதல் குணம் என்ன? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 - 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 4 18 - 20. ம் 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 ம்
ஆமென். முதல் குணம், பரம அழைப்புக்குரிய 7 குணத்துல முதல் குணம் என்னவென்றால் விட்டு விலகுகிற குணம். என்னதுங்க? விட்டு விலகுகிற குணம். அழைப்பு கிடைச்சிடுச்சுன்னா உடனே நம்ம கூறியதை விட்டுட்டு வரணும். அங்க பேதுருவுடைய வாழ்வாதாரமே அந்த போட்டு தான். அந்த போட்டையை விட்டுட்டு என்ன பண்ணாரு? அவரு இயேசுவின் பின்ன போனாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு பின்ன வந்திருக்கிறோம். நம்ம எதை விட்டுருக்கணும்? வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 பேதுரு 2:2. துர்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். ஆனா சுபாவம் மாறலங்க. சுபாவம் மாறல. இன்னும் துர்குணம் இருக்குது, கபடு இருக்குது, வைராக்கியம் இருக்குது, சண்டை இருக்குது, கலகங்கள் இருக்குது, அவதூறு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரும் இருக்கிறார். முடியுமா? பேதுருவை போல விட்டு விலகுகிற குணம் வேணும். தேவன், நான் முன்னாடி சொன்ன பெரிய ரட்சிப்பு, இந்த ரட்சிப்புக்கு உங்களை எண்ணியம் தெரிந்து கொண்டிருக்கிறாருன்னா நமக்குரிய இந்த ஜென்ம சுபாவத்தை, பழைய மனுஷனுக்குரிய காரியத்துல விட்டு அவரை பின்பற்ற போக அந்த குணம் நமக்கு வேணும். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விடணும். விட முடியலன்னா கேட்கணும் அவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய சுபாவம் மாறதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க, உதவி செய்யுங்கன்னு சொன்னா நிச்சயமாக அவர் உதவி செய்வார். விட்டு விலகுகிற குணம். சில இடத்துலலாம் போய் கேட்கணும், ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சுங்க? இத்தனை வருஷம் ஆச்சுங்க. முன்னாடி எப்படி இருந்தாரு? ஐயோ பயங்கரமா இருந்தாருங்க. இப்போ எப்படிங்கிறாரோ அதோடைய பயங்கரமா இருக்கிறாருங்க. இது அழைப்பு இல்லை, இது சாட்சி இல்லை. முன்னாடி இப்படி இருந்தாருங்க, இப்ப மாறிட்டார். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம்மை குறித்தும் சாட்சி நம்ம சொல்றது இல்லைங்க, மற்றவர்கள் சொல்லணும். மற்றவர்கள் சொல்லணும். விட்டு விலகுகிற குணம் பேதுருவின் முதல் குணம். மகிமையான அந்த பரம அழைப்புக்கு நாம் பாத்திரவான்களா இருக்கணும்னா விட்டு விலகுகிற குணம் வேணும். எது எதுன்னு உங்களுக்கே தெரியும். நான் படம் போட்டு காட்டணும்னு அவசியம் கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். இரண்டாவது ஒரு குணம் பேதுருவின் இடத்திலிருந்து இந்த பரம அழைப்புக்குரிய இரண்டாவது குணம் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28, 29. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28, 29. மத்தேயு 14, 28, 20. பேதுரு அவனை நோக்கி ம் 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 வா என்றார். ம் ஆமென். இந்த இடத்துல முக்கியமா பார்க்க வேண்டிய பேதுருடைய குணம் என்ன தெரியுமா? வாஞ்சையுள்ள குணம். இயேசு கடல் மேல நடக்கிறாரு, 12 சீஷர்கள்ல இருக்கிறாங்க. யாருக்குமே வாஞ்ச வரல இயேசுவை போல நடக்கணும்னு. யாருக்கு தான் வாஞ்ச வந்தது? பேதுருக்கு தான் வந்தது. வாஞ்சையுள்ள ஒரு குணம். இயேசுவை போல மாறணும். ஆண்டவரே உண்மை போல நானும் என்ன பண்ணிட்டோம், கடல்ல நடக்கட்டுமான்னு. ஆண்டவர் என்ன சொன்னார்? இல்லை இல்லை, நான் தான் நடக்கணும், நீ எல்லாம் நடக்கக்கூடாது சொன்னாரா? கமான் பாப்பா அப்படின்ட்டார். உடனே பேதுரு என்ன பண்ணியிருக்கிறாரு? கடல் மேல் பேதுரு நடந்தார். எவ்வளவு பெரிய ரெக்கார்டு தெரியுங்களா இது? இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமா கடல் மேல நடந்தவர் யாருன்னா பேதுருங்க. அதனாலதான் கிறிஸ்து நெக்ஸ்ட், கிறிஸ்துவின் சபை. புரியுதுங்களா? நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களை அழைப்புக்கு இருக்கிறோம். ஒரு வாஞ்சையுள்ள ஒரு குணம் வேணும். ஒரு வாஞ்சையுள்ள ஒரு குணம் வேணும். இன்னைக்கு நம்ம எதை வாஞ்சிக்கிறோம்? நல்ல வீடு கட்டணும் பிரதர், நல்ல ஒரு வண்டி வாங்கணும் பிரதர். அவன் வச்சிருக்கிற மாடல் மொபைலை விட என்னுடைய மாடல் மொபைல் என்னவா இருக்கணும்? டாப்பா இருக்கணும். இதுதான் வாஞ்ச. நல்லது, குறை சொல்லல. ஆனா இயேசுவை போல ஏதாவது ஒரு குண லட்சணங்கள், உண்மை போல நான் மாறணும் ஆண்டவரே, என் பேச்சு உன்ன மாதிரி மாறணும், என் பார்வை உன்ன போல மாறணும், என்னுடைய நடக்கைகளை என்னை பார்க்கும்போது அப்பா உன்னை பார்க்கும்போது ஆண்டவரை பார்க்குற மாதிரியே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும்? சிலர்லாம் ஒரு இடத்துல பேசும்போது சொல்லுவாங்க, பிரதர் நீங்க பேசிட்டே இருந்தா நல்லா இருக்கு பிரதர். அதே ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ வராங்க ஓடிடலாம். ஏன்? வாய் திறந்தா என்ன பண்ணுவாங்க? முடிஞ்சது. புரிந்து கொள்ளுங்கள், குணலட்சணங்களை நம்ம இயேசுவை காப்பி பண்ணாங்க.
கிறிஸ்து இயேசுவினுடைய குண லட்சணங்களை உள்வாங்கணும். வாஞ்சை உள்ள ஒரு குணம், வாஞ்சை உள்ள ஒரு குணம். எதன் மேல வாஞ்சியா இருக்கணும்? இன்பம் நமக்கு இந்த மகிமையுள்ள மகம், அந்த பரம அழைப்புக்குரிய குணத்துல எதன் மேல நமக்கு வாஞ்சா இருக்கணும்? அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம், 17, 11. அப்போஸ்தலர் 17, 11 பைபிள்ல இருக்க அப்போஸ்தலர் புத்தகம். மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததினால் இந்த வாஞ்சை இருக்கணும். வசனத்தின் மேல வாஞ்சியா இருக்கணும், கேட்கறதுல வாஞ்சை இருக்கணும், ஏற்றுக்கொள்றதுல வாஞ்சியா இருக்கணும். மெயினா காரியம் இப்படி இருக்குதான்னு ஆராய்ஞ்சு பார்க்கறதுல வாஞ்சை இருக்கணும். ஏன்னா இன்றைக்கு கள்ள போதகர்கள், கள்ள சகோதரர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள் எல்லாரும் உள்ள நுழைஞ்சி சபையை சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆத்துமாக்களை திருடக்கூடிய திருடர்கள் வந்துட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு மேய்ப்பனுடைய பிரயாசம் ஆத்துமாக்கள். அந்த ஆத்துமாக்களை கொஞ்சம் கூட இருதயத்துல அந்த வஞ்சகத்தோடு செய்கிற நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். ஆகையினால் எனக்கு அருமையானவர்களே, எந்த சத்தியம் இங்கிருந்து புறப்பட்டு வந்தாலும் இது சரியா? ஐயா சொல்லிட்டாருங்க, கரெக்டாக தான் இருக்கும். இல்லை, ஆராய்ந்து பாருங்கள். இன்னைக்கு வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்குரிய எல்லாமே கிடைச்சிடுச்சு. எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவனுக்கு சித்தமானால் வேத பாடங்களை நடத்தும் பொழுது இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். வசனத்தை எப்படி ஆராய்ந்து பார்க்கணும், வசனத்தை போதிக்கும் போது அதை எப்படி போதிக்கணும், எந்த அடிப்படையில் போதிக்கணும், எல்லாம் இதில் வாஞ்ச வரணுங்க. இதில் வாஞ்ச வரணும். எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை வரணும். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய வாஞ்சை என்ன தெரியுமா? இயேசுவே உம்மை போல நான் பிரசங்கம் பண்ணணும். இதை கேளுங்களேன். ஆண்டவரே உம்மை போல நான் என்ன பண்ணணும்? ஒரு நல்ல பிரசங்கம் பண்ணணும். கேளுங்களேன், அற்புதமா இருக்குங்க, அற்புதமா இருக்கும். கர்த்தர் நடத்துவார். உங்க வாயின் வார்த்தை புறப்பட்டு வரும்போதே அங்க கட்டுகள் அவிழ்க்கப்படும். கர்த்தர் அப்படியாக செய்வார். சரியா? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு வல்லமை வந்துச்சு, வார்த்தைக்கு வல்லமை இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். வாஞ்சை உள்ள குணம், இயேசுவை போல. பேதுரு எப்படி இயேசுவை போல நடக்கணும்ன்ற வாஞ்சை உள்ள குணம், அதே குணம் நமக்கு வர வேண்டும். இது எத்தனையாவது குணம்? 2 தான் வந்திருக்கிறோம், 3ன்றீங்க. முதல் குணம் என்ன? விட்டு விலகுகிற குணம். 2வது வாஞ்சை உள்ள குணம். 3வது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22, 23. மத்தேயு 16, 22, 23. புரியுதுங்களா? இந்த இடம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைச்சி சொல்றாரு. அதாவது அவருடைய மரணத்துக்கு போறதுக்கு முன்னாடி சொல்றாரு, எப்பா இனிமேல்ட்டு நான் உங்க கூட என்ன பண்ண போறதில்ல, இருக்க முடியாது. நான் அடிபடணும், பாடுபடணும், மரிக்கணும் இப்படின்னு சொன்ன உடனே பேதுரு என்ன பண்ணாரு? இயேசு தனியாக கூப்பிட்டு போயிட்டு, நல்லா தானே பிரசங்கம் பண்ணீங்க, நல்லா தானே இருக்கிறீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னார். அது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க. நல்ல விஷயம் தானே சொன்னார். ஆண்டவர் அவர் என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானேன்னு. எப்படி இருந்திருக்கும்? அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம்? நல்லதுக்கே காலம் இல்லை, நம்ம நல்லது தான் சொன்னோம். நம்ம நல்லது சொல்றதெல்லாம் மற்றவங்களுக்கு என்னவா இருக்குது? கெட்டதா இருக்குது. அது கூட பரவாயில்ல பிரதர், என்ன இந்த கேள்வி கேட்டான் பிரதர், என்ன இப்படி சொல்லிட்டாங்க பிரதர், சொல்றோமா இல்லையா? அங்க அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம் வந்திருக்கும்ல. பேதுருக்கு நல்லா கூப்பிட்டு போயிட்டு, ஆக்சுவலா 12 சீஷர்கள்ல ரொம்ப வயதுல மூத்தவர் யாருன்னா பேதுரு. இயேசுவை விட பெரியவர், 12 அப்போஸ்தலரை காட்டிலும் பெரியவர் பேதுரு. அவர் தான் எல்டர். அவருக்கு வயசு இருக்குது. இயேசு கூப்பிட்டு சொல்லி இருக்கிறாரு, எப்பா இப்படி எல்லாம் பேசாதப்பா, அப்பால இப்போ சாத்தானே. நம்மள அந்த என்ன பண்ணிருப்பாங்க, வந்து இனி உனக்கும் எனக்கும் சகவாசமே வேண்டாம், நான் போறேன். இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படிதாங்க. ஒரு ஊழியக்காரன் ஜனங்களை திருத்தினா அங்க போயிடுறாங்க, கிளம்பி போயிடுறாங்க. ஒருத்தர் சொன்னாரு, இது நான் 4வது சர்ச் பிரதர். என்னப்பா இது 4 வருஷம் பாஸ் பண்ண மாதிரி சொல்றேன். முதல் சர்ச்சில் போனேன், இப்படி சொல்லிட்டாரு. 2வது சர்ச்சில் அங்க இருக்கிறாருல, அவர் அப்படி சொல்லிட்டார். இவருக்கு எவ்வளோ செஞ்சேன், என்ன இப்படி சொல்லிட்டாரு. இப்போ இங்க எவ்வளவு நாளைக்கு நீங்க புரிய தெரியல. இப்படி இருக்கிறாங்க. கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இன்றைக்கு விசுவாசிகளுக்கு இல்லை.
சொல்கிற வார்த்தை அவமானப்படுத்துகிற விதமா இருக்குது. அப்படிதான் நினைக்கிறாங்க. உண்மை என்ன தெரியுங்களா? ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை அவமானப்படுத்துவதற்காக சொல்லல, நீ முன்னொரு இடத்துல அவமானப்படக்கூடாதுன்றதுக்காக சொல்றான். இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர் தேவன். ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கெட்ட எண்ணத்தோடு சொன்னால் தேவனுக்கு அவர் கணக்கு கொடுக்கணும். நம்முடைய தேவன் மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க? ஆமாங்க, நம்ம ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோங்க. நம்ம மத்தியில் அவர் அசைவாடுறாருங்க. எங்க 20 என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அசைவாடுவேன்னு சொன்னா. இன்னைக்கு ஒன்னா இந்த இடத்துல நீங்க ஒரு காத்தா பார்க்கலாம். தேவனுடைய மகிமை இங்க இருக்குது. ஆமென். அப்போ இந்த இடத்துல சோர்வடையாத குணம், பேதுரு கிட்ட இருந்த குணம் என்னங்க? சோர்வடைய. எவ்வளவு கேட்டாலும் அந்த கண்டிதத்தை, அந்த சிக்ஷைய, அந்த கடிந்து கொள்ளுதல பேதுரு கேட்டு போவே இல்லைங்க. திரும்பவும் இயேசுவோடு கூட தான் இருந்தார். சாத்தானேன்னு சொல்லி கூட என்ன பண்ணியிருக்கிறாரு கூட. ஆக்சுவலா பேதுரு என்னவோ ஏற்றுக்கிட்டு இருப்பாரு. 11 பேர் என்ன சொல்லியிருப்பான் பாருங்க. சும்மா விட்டுருப்பானுங்க. தனியா கூட்டு போன நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு போல இருக்குத, தேவையா இது உனக்கு? வந்தமா கம்முன்னு நிக்கணும் சொல்லியிருப்பான்ல இல்லையா? இதெல்லாம் உனக்கு தேவையா? வயசுல பெரியவனாகிற ஓரமா நிக்க வேண்டியதானையா? இதெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். இந்த அவமானத்திலையும் அவர் ஏற்றுக்கொண்டார். சோர்வடையாத குணம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன் பிரதர், இந்த காரியம் நடக்கணும் நடக்கணும் நடக்கணும். நான் அதுக்கு எதிர்மறையா தான் நடக்குது. இப்ப என்னங்க பண்றீங்க? ஜெபிக்கிறதே இல்ல, சபைக்கு போறீங்களா? போறதே இல்ல, வேதம் நோ, டிவி ஓ, மொபைல் என்ன வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? ஒரு சின்ன இடரல் வந்தா நம்மளால நிக்க முடியலங்க. பரிசுத்த ஜீவியத்தில் நிக்க முடியலங்க. ஒரு கடிந்து கொள்ளுதலை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியலன்னா சோர்வு வருத. அந்த சோர்வு பின்மாற்றத்தை கொடுக்குத. ரொம்ப தூரமா போயிடுறோமே. சோர்வடையாத குணம். சபையிலிருந்து வருகிற வார்த்தை, நீ பிழைக்க வேண்டும், உன்னை உருவாக்க வேண்டும், நீ தேவனுடைய ராஜ்யத்தில் அமர வேண்டும். அதை மேற்கொள்ளணும்னா நீ உன்னுக்குள்ள சோர்வு வரக்கூடாது. புரியுதுங்களா? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அதனால பரம அழைப்புக்குரிய குணம் முதல்ல பார்த்தோம், விட்டு விலகுகிற குணம். இரண்டாவது வாஞ்சையுள்ள குணம். மூன்றாவது சோர்வடையாத குணம். நான்காவதாக மத்தேயு 19 அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 19:27. எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். இந்த இடத்துல பேதுரு கிட்ட இருந்து, அந்த சபைக்கு நிழலா இருக்கக்கூடிய பேதுரு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய குணம் என்னவென்றால் பலன்களை எதிர்பார்க்கிற குணம். பலன்களை எதிர்பார்க்கிறோம். பாருங்க, தேவனுக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் பலனை வச்சிருக்கிறார். கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? பலனை வச்சிருக்கிறார். கரெக்ட் டைமுக்கு உள்ள வந்து உக்காந்து பாருங்க. திருச்சபையில கரெக்ட் டைமுக்கு உள்ள வந்து உக்காந்து பாருங்க. அதுக்கு ஒரு பலன் உண்டு. அதுக்கு ஒரு பலன் உண்டு. செஞ்சு பாருங்க. ஒரு சகோதரி ஒருத்தர் சொன்னாங்க, ரொம்ப நாளாக கவர்மெண்ட் வேலைக்காக அவங்க பிரயாசப்பட்டுட்டு இருந்தாங்க, கிடைக்கல. ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட அவர் பொருத்தனை ஒன்று செலுத்தினாங்களாம். நான் ஆண்டவருக்காக இதையேனும் செய்யணும், என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க பாஸ்டர் கிட்ட போய் பேசும்போது அவர் சொன்னாராம், கரெக்ட் டைமுக்கு உள்ளவா, கரெக்ட் டைமுக்கு உள்ளவா. அந்த சகோதரி பொருத்தனை செலுத்துறாங்களாம். இனி நான் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன பண்ண போறேன்? கரெக்ட் டைமுக்கு உள்ள வருவேன். பாருங்க, 8 மணிக்கு ட்ரெயின், 8:10 போவோமா? சொல்லுங்க. ஏன் வெயிட் பண்ணிட்டோம், போகலாம் சொல்கிறோமா? இல்லை, 7:30 அங்கே இருக்கணும், இல்லைன்னா ட்ரெயின் என்ன ஆகிடும், போயிடும். ஆனால் சபையில் 9:30 மணிக்கு ஆராதனைனா எத்தனை மணிக்கு வருவோம்? அனுபவம் பேசுகிறது. ஆனால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் நீங்கள் வரும்போது பார்த்தேன், நிறைய ஆத்துமாக்கள் அமர்ந்திருந்தீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? அதுக்கு ஒரு பலன் உண்டு. குறித்த நேரத்துக்கு வரும்போது பலன் உண்டு. இங்கு சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்கும் போது பலன் உண்டு. ஆனால் தான் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் 11 அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம், ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்னு விசுவாசிக்கணும். ஆண்டவருக்காக ஒரு விஷயத்தை செஞ்சுனா அந்த பலனை அவர் திரும்ப கொடுக்காம விட மாட்டாரு. நம்மளாம் நான் சர்ச்சி தானே, 10 மணிக்கு பிரசங்கம், தமிழில் தானே பேசுகிறாங்க, எத்தனை மணிக்கு போனாலும் புரியும். 10 சொல்ல தமிழில் தானே பேசுகிறேன், எத்தனை மணிக்கு போனாலும் புரியும்.
ம் 100 ரூபா நோட்டை வந்து கிழிச்சு, இந்தாப்பா பாதி வச்சுக்கோ, அவனுக்கு கொடுத்தா வாங்குவோமா? ஏன்? யாரை ஏமாத்த பார்க்க உடனே. ஆனா சத்தியத்துக்கு இல்ல. சகோதர சகோதரி, யோசிக்கணும், யோசிக்கணும். பலன்களை எதிர்பார்க்கின்ற குணம். தேவனுக்காக ஒரு காரியத்தை இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்காக இந்த காரியத்தை செய்கிறேன், உமக்காக இந்த காரியத்தை நான் பண்றேன், உமக்காக நான் திருச்சபைக்கு கரெக்டா வரேன், உமக்காக சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. இதெல்லாம் சும்மா இங்க நின்று அடிச்சு விட்டு போற வார்த்தைகள் கிடையாது. அனுபவம், அனுபவம். நிறைய ஆத்துமாக்கள் என்னிடத்துல சாட்சி சொன்ன அனுபவம், நிறைய சபைகள்ல நடக்கிற அனுபவத்தை நான் சொல்றேன். தேவனுக்காக செய்யுங்கள், அவர் உங்களுக்காக இறங்குவார். சரியா? அப்போ இங்க பார்க்கிறோம் பலன்களை எதிர்பார்க்கின்ற குணம். ஐந்தாவதாக மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31 இருந்து 33 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. மத்தேயு 26 31 இருந்து 33. இயேசு அவர்களை நோக்கி என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். வாசிங்க. பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலமும் இடரல் அடையேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இந்த சிச்சுவேஷன் என்னன்னு தெரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து அந்த பஸ்காவை முடிச்சுட்டு கடைசி நேரத்தில் சொல்றாரு, வாக்குத்தத்தம் நிறைவேற போதுப்பா, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும், எல்லாம் நடக்கும், நீங்க எல்லாம் என்னை விட்டு போயிடுவீங்கன்னு சொல்லும் போது பேதுரு சொல்றான், ஆண்டவரே நான் என்ன பண்ண மாட்டேன், உன் நிமித்தம் போக மாட்டேன் ஆண்டவரே. உடனே இயேசு சொல்றாரு, ஓ அப்படியா, சரி, இந்த ராத்திரி முடியறதுக்குள்ள, சேவல் கூவுறதுக்குள்ள 3 தரம் நீ என்னை மறுதளிப்ப. உடனே அதுக்கு என்ன தெரியுமா சொன்னா, நான் மரித்தாலும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன், மரணமே வந்தாலும் நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். இந்த இடத்துல பேதுரு இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய குணம் என்னவென்றால், வைராக்கியம் உள்ள குணம். சொல்றவர் யார் தெரியுமா? நீ ஓடுவீங்க, இடரல் அடைவீங்க, சொல்றவர் யாரு? இயேசு. இயேசு சொன்ன மறு வார்த்தை இருக்குதா? அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவர் சொல்றாரு, என் நிமித்தம் இடரல் அடைவீங்க, தீர்க்க தரிசனம் சொல்லிடுச்சுப்பா, இது நடக்கும், எல்லாரும் போயிடுவீங்கன்னா, இவன் சொல்றான், நான் போக மாட்டேன், நான் இடரல் அடைய மாட்டேன், மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் உம்மை விட்டு பிரிய மாட்டேன். அது நடந்துச்சுங்க. ஆக்சுவலி பேதுருக்குள்ள இருந்த வைராக்கிய குணம் நல்ல வைராக்கியம் பாராட்டுச்சு. அதனால தான் நீங்க அதுலயே வந்து பாத்தீங்கன்னா 54 56வது வசனத்தெல்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த பிரதான ஆசாரி கூட்டம் வந்த உடனே, ஆட்கள் வந்த உடனே எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? எல்லாருமே ஓடிட்டாங்க. பேதுரு மட்டும்தான் அவர் பின்னாடியே போனாரு. பின்னாடி எவ்வளவு தூரம் போனாரு? காய்பாவின் அரண்மனை வரைக்கும் போனார். அரண்மனையில போயிட்டு அங்கேயும் என்ன பண்றாரு? நிக்கிறார். அந்த இடத்துல நம்ம கூர்ந்து கவனிக்கிறது என்னன்னா, பேதுருடைய வைராக்கியம் உள்ள குணம். தேவனே சொன்னா கூட இல்லைங்க நான் இருப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த வைராக்கியத்துல இருக்கிறோம்? வாசிங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கலாத்தியர் 4:18. கலாத்தியர் 4:18. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். எப்பொழுதும் வைராக்கியம் வேணும். நிறைய நேரம் சொல்றோம், எத்தனை பேர் சபைக்காக ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம்? ஐயா நான் ஜெபிக்கிறேன் ஐயா. கையை தூக்குறோமா? வீட்டில் போய் என்ன பண்றோம் சொல்லுங்க? எல்லாம் இங்க சொல்றோம், எல்லாம் பண்றோம். முதல் நாள் என்னன்னா கொஞ்சம் லேட் ஆகும். லேட் ஆனாலும் நம்ம மனசாட்சி சொல்லும், லேட் ஆனாலும் பரவாயில்ல ஜெபம் பண்ணிட்டல. அடுத்தது வீட்டுக்கு அப்பதான் எப்பவுமே வராதவன் வருவான் உள்ள. இப்படி நிறைய விஷயங்கள் வரும்போது நம்ம சூழ்நிலையை கணக்கு காட்டுவோம். இப்படி ஆயிடுச்சுங்க, அப்படி ஆயிடுச்சுங்க, அது ஆயிடுச்சுங்க, இது ஆயிடுச்சுங்க. இல்லை, நீங்கள் சபையிலே ஏறெடுக்கிற ஒவ்வொரு பொருத்தனையும் அல்லது ஒவ்வொரு தீர்மானமும் யாருக்கு முன்னாடி எடுக்கிறீங்க தெரியுமா? சொல்லுங்க. இது அவர் வாசம் செய்கிற இடம்.
அவருக்கு முன்னாடி அடிக்கிறோம் முதல்ல. அதனால தான் வசனம் சொல்லுது, ஒருவன் சொல் தவறுவானே ஆனால் அவன் பூரண புருஷன் அல்ல. இங்க போதிக்கிற வசனங்கள் ஆனாலும் சரி, எடுக்கிற தீர்மானங்கள் ஆனாலும் சரி, பேசும்போது ஜாக்கிரதையா பேசணும். நிறைய இடத்துல சிலர் வந்து சொல்லுவாங்க, பிரதர் இன்னில இருந்து நான் இதை பண்ணலான் இருக்கிறேன் பிரதர், இப்படி செய்யலான் இருக்கிறேன் பிரதர் அப்படின்வாங்க. முதல்ல நான் சொல்லுவேன், அப்படி பேசாத, தீர்மானம் பண்ணு. நீ பேசுறதுக்கு முன்னாடியே ஜெபம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீ யாருக்கு முன்னாடி தீர்மானம் எடுக்கிற? மாம்சமும் ரத்தத்தையும் உடைய மனுஷனுக்கு முன்பதாக தீர்மானம் எடுக்கவில்லை, இதை உருவாக்கினவருக்கு முன்பதாக தீர்மானம் எடுக்கிறாய். ஆகினால் ஜாக்கிரதையா இருக்கணும். வைராக்கியம் வேணுங்க, நல் விஷயத்துல வைராக்கியம் வேணும். எத்தனை பேர் குடும்பத்துல குடும்ப ஜெபம் நடக்குது? கை உயர்த்த முடியுமா? நாங்க ரெகுலரா ஃபேமிலி ப்ரேயர் பண்றோம். நிறைய குடும்ப ஜெபம் இல்லைங்க. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு ஒரு வைராக்கியமா இருங்க. உங்கள் வீடுகளில கட்டாயம் இரவு ஜெபம் இருக்கணும். அந்த இரவு ஜெபத்துல கட்டாயம் குடும்பமாக உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எப்படி இன்னும் பரிசுத்தமாகிறது? சுத்திகரிச்சாதானே. அன்ற இரவுல திருடனை போல வருவேன்னு சொன்ன ஒரு வந்துட்டா என்ன பண்ணுவோம்? நீங்க உங்களை சுத்திகரிச்சு, சுத்திகரிப்பு என்பது தெய்வத்தினுடைய பயத்துக்கு சமங்க. நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் பரிசுத்தமா இருங்கள். அந்த பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, உங்க பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது அந்த நாள் முழுக்க செய்த அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும், இயேசுவே உடைய ரத்தத்தினால என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. குடும்பமாய் செஞ்சு பாருங்க. இதுதான் பரிசுத்தத்துக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறோம். ஒருவேளை அன்று இரவு பிதாவினுடைய சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை வந்தால் நீங்களும் நானும் அவரோட கூட செல்லலாம். இதுதான் அவருக்கு ஆயத்தமா இருக்கிறது. புரியுதுங்களா? விளங்குதா? அப்போ ஒரு வாஞ்சி உள்ள குணம் வேணும், ஒரு வைராக்கியம் உள்ள குணம் இருக்க வேண்டும். மகிமையான அந்த பரம அழைப்புக்குரிய 7 குணங்கள்ல பேதுருவை சபைக்கு நிழலா எடுத்து அவருடைய குண லட்சணங்களை நம்ம தியானித்துட்டு இருக்கிறோம். அதுல முதலாவதாக பார்த்தோம் விட்டு விலகுகிற குணம், இரண்டாவதாக வாஞ்சை உள்ள குணம், மூன்றாவதாக சோர்வடையாத குணம், நான்காவதாக பலனை எதிர்பார்க்கிற குணம், ஐந்தாவதாக வைராக்கியம் உள்ள குணம், ஆறாவதாக மத்தேயு லூக்கா 22 அதிகாரம் 61 62. லூக்கா 22 61 62. லூக்கா 22 61 62. அப்பொழுது திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்பே 3 தரம் மறுதலிப்பா என்று நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இந்த காட்சியை அப்படியே மனசுல கொண்டு வரணும் நீங்க. ஆக்சுவலா அந்த இடங்களுக்கு போய் நாங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா அந்த அந்த காய்பாவின் அரண்மனையில இயேசு கிறிஸ்துவ கூட்டிட்டு போற அந்த தூரமும், பேதுரு எந்த இடத்துல உட்கார்ந்து குளிர் காய்ந்து கொண்டிருந்தார் அந்த இடமும் பார்த்தீங்கன்னா கிட்ட இந்த தூரம் தான். இதுல இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கும், அவ்வளவுதான். இப்போ இயேசுவை பின்தொடர்வேன்னு சொல்லிட்டு வைராக்கியமுள்ள குணத்தோட வந்தான். ஆனா என்ன பண்ணிட்டாரு? 3 தடவை மறுதளிச்சிட்டாரு. மறுதளித்து நிற்கும் பொழுது சரியாக இயேசுவை அரண்மனையிலிருந்து பிலாத்து கிட்ட கூட்டு போறதுக்கு என்ன பண்றாங்க? கூட்டிட்டு போறாங்க. நல்லா கவனிங்க. இயேசு பேசல. இயேசு என்ன பண்ணல? பேசல. ஆனா சொன்னாரு. என்ன சொன்னாரு? வைராக்கியம் உனக்கு எப்படி இருக்குது சரி, ஆனா நீ என்ன பண்ணுவ? 3 தடவை மறுதளிப்பேன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இப்போ இயேசு அங்க போறாரு. பேதுரு 3 தடவை மறுதளிச்சுட்டு சேவல் கூவுற நேரத்தில் நிற்கிறாரு. அந்த சேவல் கூவுவதற்கும் பேதுரு நின்று பார்ப்பதற்கும் இயேசு அங்க போவதற்கும் சரியா இருக்கு காட்சி. தேவன் எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறார் பாருங்க. அந்த அந்த தருணம் போகும்போது அந்த வசனம் பாருங்களேன், கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். கூட்டிட்டு போறாங்க, சேவல் கூவிட்டு பேதுரு பார்க்கறாரு, இயேசு போறாருன்னு. போற இயேசு நின்று திரும்பி பேதுருவை பார்த்து ஒரு புன்னுருவல் பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல். நான் சொன்னேன்ல. அந்த இடத்துல
தன்னுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு பேதுரு மனம் கசந்து அழுதாராம். இந்த இடத்துல பேதுரு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய குணம் என்ன தெரியுங்களா? உத்தமத்தை ஒப்புக்கொள்ளுகிற குணம். உத்தமத்தை ஒப்புக்கொள்ளுகிற குணம். நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம் அந்த இடத்துல? அவர் பார்க்கும்போது, இல்லாண்டவர கூட்டம் ஜாஸ்தி, நான் உன் கூட இருந்தவன் சொல்லிட்டா என்ன பண்ணிடுவான்? ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவான் அப்படின்னு நிறைய ரீசன் சொல்லலாம். ஆனா பேதுரு அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை. அந்த காட்சியை பார்த்த உடனே, ஆமாண்டவரே நீ சொன்னது சரிதான், வாக்குத்தத்தம் உண்மைதான், சத்தியம் சத்தியம்தான், ஆகையினால மனம் கசந்தாங்க ஒரு மனம் மாறுதலை கொடுக்கிறார். உத்தமத்தை ஒப்புக்கொள்ளுகிற குணம் வேணும். கர்த்தருடைய காரியங்களை யாராவது நமக்கு உணர்த்தினா, குடும்பத்துல உணர்த்தப்பட்டால், சபையில உணர்த்தப்பட்டால் உடனே கீழ்ப்படியுங்கள். அந்த உத்தமத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இறங்குகிற குணம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இறங்குகிற குணம் இல்லை. எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா? நிறைய இடத்துல சொல்லுவாங்க, நான் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, அவருக்கு நான் இறங்கி போகணுமா? அவ்வளோ பெரிய தேவனுடைய குமாரன் மனுஷர் முன்னாடி கை கட்டப்பட்ட நிலையில நின்றாரு. நம்மள எந்த மூளைக்குங்க? இன்னைக்கு பெருமை அடிச்சுக்கிறது ஒண்ணுமே இல்லை சகோதரி சகோதரி. மண்ணு மண்ணு ஒண்ணுமே இல்லை. ஆனா இதுக்கு எவ்வளோ வைராக்கியம், எவ்வளோ பெருமை, எவ்வளோ கசப்பு, வெறுப்பு. உத்தமத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். வசனத்தோடு கர்த்தர் பேசினாரா, ஆமேன்னு சொல்லி ஏத்துக்கோ. நிறைய நேரத்துல இது ஒரு சரியான ஒரு கட்டமைப்பு வேணும். ஆண்டவரே உம்மிடத்துல நான் சரியா என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க என் கூட போதிங்க ஆண்டவரே. நம்முடைய ஆவியானவர் பேசுகிற ஆவியானவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? புரிந்து கொள்ளுங்கள், சும்மா கிடையாது. உணர்வை கொடுப்பாரு. அப்படி அவர் வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக உங்களோடு கூட பேசுவாரானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த உத்தமத்தை ஒப்புக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதுதான் அந்த பரம அழைப்புக்குரிய அந்த 7 குணங்கள் 6வது குணம். கடைசியாக யோவான் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 21:15. யோவான் 21:15. சீமோன் பேதுருவை நோக்கி, இவர்களிலும் என்னிடத்தில் அதிகமாய் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். சகோதர சகோதரியே, பரம அழைப்புக்கு பங்குள்ள சபைக்குரிய 7 குணங்களை நம்ம பார்த்தோம். பேதுருவுக்கு அவருக்குள்ள இருந்த அந்த குண லட்சணங்கள். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் இயேசு சொன்னாரு. அந்த பேதுருடைய அந்த கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த 7 குண லட்சணங்களை கடைசியாக பார்க்கிறோம். அன்பை வெளிப்படுத்துகிற குணம். அன்பை வெளிப்படுத்துகிற குணம். இந்த இடத்துல 2 வார்த்தைக்கு மாத்திரம் விளக்கம் சொல்லி நான் முடிக்கிறேன், நேரம் ஆயிடுச்சு. முதலாவது என்னன்னா, இயேசு அவங்ககிட்ட என்ன கேட்டாரு? இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? பேதுரு என்ன பதில் சொன்னாரு? ஆமாண்டவரே, நான் என்னவா இருக்கிறேன்? உம்மை நேசிக்கிறேன்னு சொன்னாரு. இயேசு என்ன கேட்டாரு? அன்பா இருக்கிறியான்னு கேட்டாரு. பேதுரு என்ன சொன்னாரு? நேசிக்கிறேன்னு கேட்டாரு. அன்புக்கும் நேசிப்புக்கும் வித்தியாசம் இருக்குதா? யோசிக்கணும். ஆக்சுவலி மூல மொழியில இயேசு கிறிஸ்து சொன்னார் பார்த்தீங்களா, அன்பா இருக்கிறியான்னு. அந்த அன்புன்ற வார்த்தைக்கு அகாப்பேன்னு சொல்லுவாங்க. அகாப்பே. பேதுரு சொன்னார் பார்த்தீங்களா, நான் உம்மை நேசிக்கிறேன்னு, அதுக்கு ஃபீலியோன்னு சொல்லுவாங்க. ஃபீலியோ. அகாப்பேக்கும் ஃபீலியோக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபீலியோன்றது என்னன்னா, இப்பொழுது போதகரை நான் பார்த்து விட்டேன், அவர் என்னை பார்த்துட்டாரு. நான் ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறேன்னா, அப்ப இவர் என்ன பார்த்து எனக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்வாரு. ஒரு அன்போடு எனக்கு வருவார். ஏன்னா அறிதலின் அடிப்படையில் வருகிற அன்பு. என்னங்க? அறிதலின் அடிப்படையில் வருகிற அன்பு தான் ஃபீலியோ. ஃபீலியோ. ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஆனா அகாப்பே அன்பு இருக்குது பாருங்க, அது அப்படி கிடையாது. முன்பின் தெரியாத ஒருவனுக்காக, அவன் யாரு, அவன் நல்லவனா கெட்டவனா, அவன் நாணயமானவனா, அவன் அயோக்கியனா பாவியா நீதிமானா, எதுவுமே தெரியாது.
அவருக்கு ஒரு பிரச்சனையா, என் உயிரையே நான் கொடுக்குறேன்பா. அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் என்ன பண்றேன், என் உயிரையே கொடுக்குறேன்னு வருது பார்த்தீங்களா? அந்த அன்புக்கு பேர் தான் அகாப்பே அன்பு. இயேசு பேதுருவிடத்தில் எதிர்பார்த்தது ஜீவனை கொடுக்கிற அன்பு. என் ஆடுகளுக்காக நீ ஜீவனை கொடுப்பியாப்பா? ஆனா பேதுரு என்ன சொன்னாரு? நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, உண்மை நான் நேசிக்கிறேன் சொன்னார். ஆனா உண்மை என்னன்னா, பேதுரு அந்த டைம்ல புரிஞ்சுக்கல. அத காலம் சென்ற பிறகு அந்த குருசிஃபிக்ஷன்ல நிக்கிறாரு பாருங்க. பேதுரு ரத்த சாட்சியா மரிக்கும் போது சிலுவையை கொண்டு வந்து நிக்கிறாங்க. நிறுத்தி வச்சுட்டு ரோம பேரரசு இவரை ஆக்கினைக்குள்ளாக தூக்கணும், இவரே சிலுவையில அறையுங்கன்னு சொல்லும் போது, சரித்திரத்துல அந்த சிலுவையில போய் நிற்கும் போது இயேசு பேதுரு சொன்னாராம், இயேசுவை போல நேரா வச்சு என்ன பண்ணாதீங்க, சிலுவையில அறையாதுங்க, என்ன பண்ணுங்க, தலை கீழே வச்சு என்ன பண்ணுங்க, சிலுவையில அறையுங்க. ஏன்னா அந்த அன்பு அகாப்பே அன்பு, என்னுடைய அன்பு ஃபீலியோ அன்பு. இன்றைக்கு இதன் மூலமாக இந்த அகாப்பே அன்பை நான் காட்டுறேன்னு சொன்னேன். தேவன் எதிர்பார்க்கிற அன்பு ஜீவனை கொடுக்கிற அன்பு. இன்றைக்கு ஜீவனை கொடுக்கிற அன்பு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஜீவனை எடுக்கிற மாதிரி நடக்கக்கூடாது. புரியுதுங்களா? விளங்குதா? அன்பு ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரி. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். எலிஹோம் அகாப்பே வார்த்தை ரொம்ப முக்கியம். அன்பு தான் தேவன், தேவன் தான் அன்பு. காட் இஸ் லவ், லவ் இஸ் காட். புரியுதுங்களா? அதனால கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமே அன்பு தான். கிறிஸ்தவத்தினுடைய அடித்தளமே அன்பு தான். அந்த அன்பு இல்லாம ஒண்ணுமே இல்லை. 1 கொரிந்தியர் 13 நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். என்னதான் தூதர்கிட்ட பேசுறேங்க நானு, அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. என் சரீரத்தை நான் சுற்றி எடுக்க கொடுக்குறேங்க, அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமே இல்லை. ஆகையினால் சகோதர சகோதரி, இந்த நேரத்தை தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தர் தெளிவாய் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். நீங்களும் நானும் பரம அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைப்பின் குணங்கள், இந்த 7 குணங்கள் நமக்குள்ள வரணும். இன்னைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே, இந்த 7 குணத்தை நான் பெற்றுக்கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பாக அந்த ஒரு வெளிச்சத்துல என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிற மாதிரி என்னுடைய ஜீவியம் மாறட்டும். ஆண்டவரே, ஏதோ சபைக்கு வந்தேன் போனேன் இல்லை, எனக்குள்ள மாற்றம் வரணும். என்னை சுற்றி இருக்கிறவங்க சாட்சி சொல்லணும், என் குடும்பம் எனக்கு சாட்சி சொல்லணும், என் சபை எனக்கு சாட்சி சொல்லணும், என் போதகர் என்னை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து தேவனுடைய மகிமையையும் அவருடைய காரியமும் நம்மை நடத்தும். தேவனுக்கு சித்தமானால் கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்து மறுபடியுமாக கர்த்தர் நம்மை எழும்பி நிற்க அவர் கிருபை செய்வாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மெல்ல கண்களை மூடி ஜெபிக்க போறோம். உன்னை அழைத்தவர், இந்த இடத்துக்கு கொண்டு வந்தவர், உன்னை இந்த இடத்துல நாட்டினவர் தேவன் மாத்திரம்தான். தேவன் மாத்திரம்தான். எங்கேயோ இருந்தவங்களை ஏன் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்? ஏன் இந்த இடத்துக்கு அழைக்கணும்?